இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் ஜெகந்நாத் மேற்கத்திய நாட்டிற்கு வருகிறார். சான் பிரான்சிஸ்கோவில் இஸ்கானின் முதல் ரத யாத்திராவை பார்த்தோம். மேலும் தற்பொழுது ஆமா அதோ வந்துட்டாங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சான் பிரான்சிஸ்கோல நம்மள சந்திச்ச அந்த பிரையன்ங்கிறவரையா நாம இப்ப பார்த்து பேச போறோம். ஆமா, அவரை பேங்க்ல பார்த்தேன். என்ன இந்த மாதிரி உடல்ல பார்த்தது என்கிட்ட பேசினாரு. சான் பிரான்சிஸ்கோ சாமையும் மிலனியும் தெரியுமான்னு கேட்டாரு. இப்பவும் ஹரே கிருஷ்ணால இருக்காங்களான்னு கேட்டாரு. நான் அவங்க இங்க லண்டன்ல தான் இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியே நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அவருக்கு லண்டன்ல பெரிய எஸ்டேட் ஏஜென்சி இருக்கே. ஆமா, அவர் நமக்கு ஒரு யோசனையும் சொன்னாரு. ஏன்னா நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அவர் திட்டப்படி பார்த்தா நமக்கு லண்டன்ல பெரிய இடமும் கிடைக்கும், அதோட வாடகையும் கம்மியா இருக்கும். எல்லாமே கிருஷ்ணனோட மகிமை தான். அதெல்லாம் சரி, வாடகை எவ்வளவு? வாரத்துக்கு 36 பவுண்டு. ரொம்ப 100 நல்லது. பவுண்டு டெபாசிட் கட்டணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களையும் நாமளே தான் பார்த்துக்கணும். கிருஷ்ணா, கோவில் கட்ட போறோமா? ஆஹா, நம்ம கிட்ட பணமும் இருக்கு ஜமுனா. கார்பென்ட்ரி ஒர்க் மூலமா 100 பவுண்டு சேர்த்திருக்கேன். ஆஹா. நான் கூட சில வேலைகளை செஞ்சிருக்கேன். ரவிசங்கரோட சில புத்தகங்களை வித்து 20 பவுண்டு சேர்த்திருக்கேன். ஓவியங்களை வித்த பணமும் இருக்கு. அப்புறம் நம்ம ரெக்கார்ட்ஸும் வரப்போகுது. அதுலயும் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் பணம் கடன் வாங்கிக்கலாம். இந்த இடத்த பாத்தீங்களா? அடடே, பிரிட்டிஷ் மியூசியம் நமக்கு பின்னாடி தான் இருக்கு. முன் பக்கம் ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் இருக்கு. இதோ வந்துடுச்சு நம்பர் 7, நம்ம இடம். ஆஹா, அழகா இருக்கு. இந்த வரவேற்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அதற்கு ஆசைப்படுவதில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் இயக்கத்தை எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்பதுதான். எனக்கு அந்த எண்ணம் மட்டும்தான். இந்த மாதிரி வரவேற்பை ஏன் எதிர்பார்க்கறது இல்ல? ஒருவேளை தினமும் இதே மாதிரி வரவேற்புங்கிறதுனாலயா? இல்லை, நான் எங்கு சென்றாலும் அங்கு என் சீடர்கள் இருப்பார்கள். மேற்கத்திய நாடுகளில் எங்களுக்கு 20 கிளைகள் உள்ளன. அமெரிக்காவில் தான் அதிகம். முக்கியமாக சான் பிரான்சிஸ்கோவிலும் லாஸ் ஏஞ்சல்ஸிலும் எனக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ரத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் என்னுடன் வந்தனர், பல மைல்கள் வரை. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கள் மறந்து விட்டதையே நினைவூட்ட விரும்புகிறேன். அது என்ன? இறைவனுடன் உள்ள தொடர்பு. சிலர் கூறுகிறார்கள் கடவுளே இல்லை என்று.
சிலர் கூறுகிறார்கள் இறைவன் இறந்து விட்டான் என்று. சிலர் கூறுகிறார்கள் இறைவன் ஏமாற்றுபவன், சூன்யம் என்று. ஆனால் இந்த வாதங்கள் அர்த்தமற்றவை. நான் அவர்களுக்கு இறைவன் இருக்கிறான் என்று கூற வந்திருக்கிறேன். அதுதான் என் லட்சியம். என்னிடம் எவர் வந்தாலும் அவரிடம் இறைவன் இருக்கிறான் என்று நிரூபிப்பேன். இதுதான் எனது கிருஷ்ண பாவனாமிர்தத்தின் சிறப்பாகும். நாத்திகவாதிகளுக்கு இது என் அறைகூவலாகும். நாம் ஒருவரை ஒருவர் காண முடிவது போலவே என்னால் இறைவனையும் உனக்கு காட்ட முடியும். நீ உண்மையாக இருந்தால், உனக்குள் அந்த அவா இருந்தால் இது சாத்தியம்தான். நீங்கள் கிருஷ்ண பாவனாமிர்தத்தை, திவ்ய ஞானத்தை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நான் சொல்வது ஒன்றுதான். நீங்கள் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு பரமானந்தத்தை அனுபவியுங்கள். நன்றி. ஜெய குருதேவ. ஜெய் குருதேவா. ஜெய ஜெய் பிரபுபாதா. குருதேவா. ஜெய ஜெய் ஜெய குருதேவா. பிரபுபாதா. பிரபுபாதா. ஜெய் ஜெய் குருதேவா. பிரபுபாதா. கிருஷ்ணா ஹரே ஜெய் கிருஷ்ணா. குருதேவா. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஜெய் குருதேவா. ஜெய் பாதரே. ஜெய் குருதேவா. அட, அவர் தனியா போயிட்டாரு. அவர் கூட யாரும் போகலையா? நீங்க ஏன் அவர் கூட போகல ஷாம் சுந்தர்? நான் நினைச்சேன் முகுந்தன். எனக்கு இதை பத்தி தெரியாதே. ஜானோட வீட்டுக்கு போகணும்னு டிரைவருக்கு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரியாது. என்ன செய்யறது? ஹரே கிருஷ்ணா. இங்கிலாந்துக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு மிக மிக நன்றி. உங்கள் வீட்டை என் வீடு போலவே உணர்கிறேன். நன்றி. பகவத்கீதையில் எழுதியுள்ளது யத் யத் ஆச்ருதி சிரேஷ்டா. இதற்கு என்ன விளக்கம் என்றால், புகழ் பெற்றவர்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ சாமானியர்களும் அதையே பின்பற்றுகிறார்கள். இறைவன் கருணையால் நீங்கள் அனைவருமே புகழ் பெற்றவர்கள். எல்லா இளைஞர்களும் உங்கள் பின்னால் உள்ளனர். அனைவரும் உங்களை விரும்புகின்றனர். ஆகவே நீங்கள் சரியான காரியத்தை செய்தால் இந்த உலகின் தன்மையே மாறிவிடும். இந்த கிருஷ்ண பாவனாமிர்த இயக்கம் இருக்கிறதே, இது ஒன்றும் மற்றவைகளைப் போல் சாமானியமானது அல்ல. இது ஒரு விஞ்ஞானம். ஆகவே இந்த திவ்ய ஞானத்தை உங்கள் முன் வைக்கிறேன். இனி நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவாற்றலால் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். இது ஒப்பற்றது என்று உங்களுக்கு பட்டால் இதை உலகிற்கு வழங்குவதில் ஏன் தயக்கம் காட்ட வேண்டும்? உலக அமைதியை நீங்களும் தானே விரும்புகிறீர்கள். நான் உங்கள் கடிதத்தை படித்தேன். ஆமாம் சுவாமிஜி. ஜானும் யூகோவும் இப்போ பெரிய ஆல்பம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிவ் பீஸ் அ சாண்ட். அதையே மந்திரம் மாதிரி அடிக்கடி பாடுறாங்க. அதற்கு இயற்கையிலே ஞானம் தேவை. பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறியிருக்கிறான், உலக மக்கள் அமைதியை அடைய விரும்பினால் அவர்கள் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். தவம், யாகம் இரண்டின் பலனும் ஸ்ரீகிருஷ்ணனாகவே இருக்கிறான். இந்த உலகின் ஜீவன்களுக்கு அவனே உற்ற நண்பனாக இருக்கிறான். உங்களது ஒப்பற்ற இசை ஞானம் அவனால் தான் சித்தியாகிறது. ஏனெனில் அவற்றில் உண்மை ஒளி இருக்கிறது. கிருஷ்ணன் ஒன்றை உறுதியாக கூறுகிறான், அது தவம் மற்றும் யாகத்தின் பலன்கள் அவனையே சென்றடையும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அமைதியும் சுகமும் ஏற்படும். பகவத்கீதை படித்திருக்கிறீர்களா? நானும் கொஞ்சம் பகவத்கீதை படிச்சிருக்கேன் சுவாமிஜி. அதுல எந்த அத்தியாயமும் தெரியல. அதுல நிறைய அத்தியாயம் இருக்குல்ல. ஆனால் பகவத்கீதை உறுதியாக ஒரு விஷயத்தை கூறுகிறது. அது இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக அல்ல. இங்கு அனைத்தும் துன்பமயமே. இயற்கை உங்களை நிரந்தரமாக இங்கு ஒருபோதும் தங்க விடாது, தங்கவே விடாது. நீங்கள் சென்றாக வேண்டும். ஆனால் கிருஷ்ணன் கூறுகிறான், நாம்
அவனை ஒருமுறை சென்றடைந்து விட்டால் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வாழ்விற்கு நாம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை செம்மையாக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? நம்புறேன். நான் எதையும் நினைக்கிறது இல்ல, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தியானம் செய்யணும், அந்த மந்திரத்துல மனசு லயிக்கணும். அது எந்த மந்திரம்? நாங்க அதை பாடுறது இல்ல. ஒரு மகரிஷி இந்த மந்திரத்தை எங்களுக்கு சொன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம். எல்லோருக்கும் ஒரு மந்திரம் இல்லையா? இல்ல, எல்லாருக்கும் இல்ல, தனித்தனியான மந்திரம். எல்லா மந்திரங்களுமே பகவானின் நாமங்கள் தான்னா தனி மந்திரமோ பொது மந்திரமோ அது இறைவன் பேர் தானே குறிக்குது. எந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறில்ல, இல்லையா? அப்படி அல்ல. இந்த கோர கலியுகத்தில் நமது ஹரே கிருஷ்ண மந்திரம்தான் எல்லா சாஸ்திரங்களாலும் பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிறது. வைணவ தர்மத்தின்படி நாம் மகான்களை பின்பற்றி நடக்க வேண்டும். உதாரணமாக ஸ்ரீகிருஷ்ணன், சைத்தன்ய மகாபிரபு, அந்த பரம்பரையில் தோன்றிய அனைத்து ஆச்சாரியர்கள். நாம் என்றும் அந்த மகான்களை நம்பி அவர்கள் திருவடிகளை பின்பற்றினால் நமக்கு நிச்சயம் ஞானம் உண்டாகும். மந்திரங்கள்ல நீங்க சொல்றபடி இத்தனை சக்தி இருக்குன்னா அதை எப்படி அடையிறது? அதனால என்ன கிடைக்கும்? சரியானபடி முறைப்படி மந்திர உபதேசம் பெறவில்லை என்றால் அந்த மந்திரம் வேலை செய்யாது. அது சரியா தவறான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப உங்க சிஷ்யர்களோ இல்ல நாங்களோ வேற வேற ஆன்மீக குருவை நாடினா அவங்களுக்குள்ள பேதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை இல்லை, விஷயம் குருவை பற்றியதல்ல, சம்பிரதாயத்தை பற்றியது. சம்பிரதாயம் என்பது சிஷ்யர்கள் தனித்தன்மையும் குரு மேல் உள்ள நம்பிக்கையும் தான். ஆனா அந்த மகரிஷியும் தன்னோட மந்திரமும் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொன்னாரு. உங்க மந்திரத்தை போல அவர் மந்திரமும் சக்தி நிறைஞ்சதுன்னு சொன்னாரு. இப்ப நாங்க யாரு சரி யாரு தவறுன்னு எப்படி முடிவெடுக்கிறது? உலகத்துல எங்களோட மந்திரம் தான் சரின்னு எல்லாரும் சொல்றாங்களே. யார் யாரை நம்புறதுன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுவும் ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. எது உண்மை எது பொலின்னு தெரிஞ்சுக்கவே முடியல. அந்த மகரிஷி கூட தன்னோட குருவும் குரு பரம்பரை தான். இப்ப நாங்க எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மகரிஷியோட குருவும் ஒரு சங்கராச்சாரியார் தானா? பிரசாதம் கொண்டு வாருங்கள். உத்தரவு சுவாமிஜி. மகிமை என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீகிருஷ்ணனின் மகிமைதான் என்றென்றும் உண்மையானது, உயர்வானது. ஆதி சங்கராச்சாரியாரும் கிருஷ்ணனையே துதிக்கிறார். சங்கராச்சாரியார் எழுதியுள்ளார், பஜகோவிந்தம் 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 மூடமதே. மூடமதே என்றால் அறிவற்றவன், முட்டாள் என்று பொருள். சுவாமிஜி, கிருஷ்ணன்னா கடவுள்னு அர்த்தமா? ஆம், கிருஷ்ணன் தான் இறைவன், இறைவன் தான் கிருஷ்ணன். அப்படின்னா சுவாமிஜி, ஹரே கிருஷ்ணா புத்தகம் பைபிள் மாதிரி இல்லையே. அதாவது பைபிளை படிச்சே பல பேர் மகான்களானதை நான் பார்த்திருக்கேன். உண்மைதான். 150வது அத்தியாயத்துல எப்போதும் இறைவன் நாமத்தை ஜெபிக்கணும் பாடணும்னு படிச்சிருக்கேன். நான் கிருஷ்ணன் இறைவன் இல்லைன்னு சொல்ல வரல. நான் உங்களை நம்புறேன். நீங்க என்ன தப்பா ஒன்றும் நினைக்கலையே. பரவாயில்லை. அப்படி நீங்கள் கிருஷ்ணனை இறைவனாக எண்ணினால் எத்தனை பேர் அவனோடு நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளீர்கள் என்று பார்க்க வேண்டும். நமது சித்தாந்தமே சிறந்தது. இப்போது கீர்த்தனையை தொடங்குங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. உங்கள் மனைவி சமைக்கிறார்கள். ஆமா சாமிஜி, நீங்க பெங்கால் சூட் செய்யற முறையை சொல்லி அதை பண்ண சொன்னீங்கல்ல, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமது அடுத்த நிகழ்ச்சி என்ன? நாங்கள் 3 மாதம் வரைக்கும் உள்ள நிகழ்ச்சிகளை திட்டம் போட்டிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் டாண்டன் ஹாலில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. கன்வே ஹாலில் உபதேசம் இருக்குது. நம்ம தர்மம் என்னங்கிற தலைப்பில் பேச போகிறீங்க. அப்புறம் அக்டோபரில் ஆக்ஸ்போர்ட் போக போகிறீங்க. சரி, அதையெல்லாம் நிச்சயம் செய்து விட்டீர்களா? ஆமாம்,
அதோட போஸ்டர்ஸும் ஒட்டிட்டோம், லண்டன் பூரா நோட்டீஸும் கொடுத்துட்டோம். இங்கே இருக்கிற பாரதிய சங்க லீடரையும் சேர்த்துக்கிட்டோம். நல்ல வேலை செய்தீர்கள். ஏற்கனவே நானும் லண்டனில் உள்ள மக்களிடம் பேச ஆவலாய் இருந்தேன். இந்திய மக்களையும் சேர்த்துத்தான். நீங்க இந்தியர்களோட பேச விரும்புவீங்கன்னு பாரதிய சமாஜ் லீடர் அப்புறம் சில தலைவர்கள் கூட ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது மிகவும் நல்ல நிகழ்ச்சி ஆயிற்றே. ஆனால் நான் இங்கு காரணமின்றி பேச இயலாது. எனக்கு ஓய்வும் அவசியம்தான். ஆனால் பிரச்சாரத்தையும் கைவிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. லண்டனில் என்ன விசேஷம்? போன வாரம் நாம் போட்ட ஹரே கிருஷ்ணா ரெக்கார்ட் லண்டனில் 50,000 காப்பி விற்று போயிருக்கு. யுகோஸ்லேவியாவில் அது முதல் இடத்துல இருக்குது. ஜப்பானில் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. மிகவும் நல்லது. அந்த இளைஞர்கள் ஜார்ஜும் ஜானும் கிருஷ்ண சேவையில் முழு மனதோடு இறங்கிவிட்டார்கள். அது இருக்கட்டும், நமது கோயில் வேலைகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? அங்கேருந்து மிஸ்டர் சேவேஜும் மிஸ்டர் பிளாக்கும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பெரிய பீம்ஸை போட்டிருந்தாங்க. பூஜை அறைக்கு மேலே பொருத்தணுமா. நானும் ரோலிங் ஸ்டோன்லேருந்து அதை தானமாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அங்கே இருந்திருக்கணும். நான் பில்டிங்கோட அந்த பக்கம் ஜன்னலை எடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு கிரேனை வரவழைச்சு அந்த 60 அடி பீமை தூக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதோட எடை எத்தனையோ டன்னா. அதை ட்ரக்லேருந்து இறக்கி எப்படியோ சாட்சி பூஜை அறைக்கு மேலே பொருத்திட்டோம். ஆனால் அந்த ரோட்டில் 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆக்கிட்டோம். பரவாயில்லை. முகுந்தும் சுதாசும் அங்குதான் இருப்பார்கள். அவர்களும் அங்கிருந்து கொண்டு அனைத்தையும் கவனிப்பார்கள். அந்த வேலைகள் நிற்க வேண்டாம், தொடர்ந்து நடக்கட்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், வேலைகள் துரிதமாக நடக்க வேண்டும். நான் எத்தனை தொலைவில் இருந்தாலும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பேன். நாளை நாம் லண்டன் செல்ல வேண்டும் அல்லவா? ஆமாம் சுவாமிஜி, நிகழ்ச்சி 7 மணிக்கு ஆரம்பிக்குது. நாம் சற்று முன்னதாக செல்ல முடியுமா? ஷாம் சுந்தர், காருக்கு ஏற்பாடு செய்து விட்டாயா? செஞ்சிட்டேன் சுவாமிஜி. நீங்கள் அனைவருமே ஏற்கனவே அந்த இறைவனின் அடியவர்கள்தான். நான் உங்களை அந்த திசையில் திருப்புகிறேன், அவ்வளவே. உங்களிடம் நான் இதை திணிக்கிறேன், கட்டாயப்படுத்துகிறேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இது கிருஷ்ண பாவனாமிர்தம்தான். அத்துடன் இவர்கள் அந்த ஆன்மீக வாழ்வின் உதாரணங்கள். எங்களுக்கு கிளைகளும் உள்ளன. சுமார் 20 கிளைகள் உள்ளன. அவை அமெரிக்காவில் உள்ளன. அங்குள்ளவர்கள் இந்துவும் அல்ல, இந்தியர்களும் அல்ல. பின் எவ்விதம் கிருஷ்ண பாவனாமிர்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? எங்களது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸில் நான் தான் இந்தியன் என்று நினைக்கிறேன். அப்படி இருக்க எவ்வாறு அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏனென்றால் கிருஷ்ண பாவனாமிர்தம் உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, நம் அனைவரிடமும் இருக்கிறது. அதனை நாம் விழித்தெழச் செய்ய வேண்டும். இங்கு நிறைய ஆங்கிலேயர்களும் நிறைய இந்தியர்களும் ஒன்று கூடி உள்ளார்கள். உங்களை இதை ஏற்றுக்கொள்ளும்படி விஞ்ஞாபிக்கிறேன். நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்தால் நஷ்டம் எதுவும் இல்லை. ஆனால் இதனால் லாபம் நிச்சயமாக உண்டு. புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை
மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக மிக நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் உள்ளனவா? ஆமா சுவாமிஜி, நாம விழிப்பா இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறப்போம்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது. அதற்கு உங்களுக்கு என் ஆசிகள் நிச்சயம் உண்டு. கீர்த்தனத்தை தொடங்குங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. இந்த இடத்தில் புற்கள் பசுமையாக உள்ளது, அந்த இடத்தில் மஞ்சளாக உள்ளது. இது ஏன் தெரியுமா? தெரியாதல்லவா? ஏனென்றால் இவை பூமியுடன் இருந்த தொடர்பை விட்டுவிட்டன. நாமும் நம்மை கிருஷ்ணனிடமிருந்து விலக்கிக் கொண்டு விட்டால் இதுபோல் காய்ந்து போய் விடுவோம். உண்மைதான். சுவாமிஜி, இன்னைக்கு காலையில் எந்த கானம் பாடினீங்க? அதுவா? அது சைத்தன்ய மகாபிரபுவை பற்றியது. அப்படியா? அவர் அதிகாலையில் சூரியோதய சமயத்தில் இதை பாடிக்கொண்டிருப்பார். அதன் பிறகு நடனமும் ஆடுவார். இது போன்று. யமுனா, இங்கு வா. இதோ வந்துட்டேன். ஹரே கிருஷ்ணா. உனக்கு என் கீதம் பிடித்ததா? ஆமா சுவாமிஜி, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பிரம்ம சம்ஹிதையில் உள்ளது. பரபிரம்மத்தின் மகிமையை கூறுவது. இதில் உள்ளது ஆன்மீகத்தின் சாரம். இதன் அர்த்தம் உனக்கு புரியாவிட்டாலும் கூட உள்ளுக்குள் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்திவிடும். நீ தினமும் ஜப சமயத்தில் இங்கு வந்துவிடு. ரொம்ப நல்லது சுவாமிஜி, அவசியம் வரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருடைய பஜன் சுவாமிஜி? உனக்கு பிடித்தது எது? எனக்கு சைத்தன்யரோட பிரார்த்தனை கீதம் பிடிக்கும். எனது பிரபுவே, ஹரி ஹரி, நான் என் வாழ்வை வீணாக்கி விட்டேன். ஓ பிரபுவே ஹரி, உன்னதமான இந்த மனித பிறவியை அடைந்தேன். அது உண்மைதான். ஆனால் நான் என்றுமே பூஜை செய்ததே இல்லை. ராதா கிருஷ்ணனை நினைத்ததே இல்லை. பொழுதை நான் வீணடித்து விட்டேன். இந்த கீதத்தின் அர்த்தம்
மிகவும் ஆழமானது. இந்த பூஜை அறை மிகவும் அருமையாக உள்ளது. இந்த புனிதமான இடத்தில் தான் லண்டன் மக்கள் கிருஷ்ண தரிசனம் பெறுவர். ஆமாம் சுவாமிஜி. இங்கே வந்திருக்கிற இந்த 3 பேருமே ரொம்ப நல்லவங்க. நமக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. இவர் டின், டிக், இவர் காலின். இவங்களும் உங்ககிட்ட தீட்சை வாங்கிக்கணும்னு விரும்புகிறாங்க சுவாமிஜி. நீங்கள் மிக்க உதவி புரிகிறீர்கள். கிருஷ்ண பாவனாமிர்தத்தில் நம்பிக்கை உள்ளதா? ஆமா சுவாமி. முகுந்தா, குருஜி. இவர்களை தீட்சைக்கு தயார் செய்துவிடு. ஆகட்டும். நான் செல்லும் முன்பு இவர்களுக்கு தீட்சை அளிக்கிறேன். கோயில் வேலைகள் முடிவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 2 இல்லை 3 வாரங்கள் ஆகும் சுவாமிஜி. நான் உடனே இங்கு வந்து இருக்க விரும்புகிறேன். வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இது கிருஷ்ணனின் வீடு. ஆகவே முதலில் என் அறையை தயார் செய்யுங்கள். நான் இங்குதான் தங்குவேன். நான் ஒரு சன்னியாசி. நான் தரையில் கூட உறங்க முடியும், மிக நிம்மதியாக. வேண்டாம் சுவாமிஜி, நீங்கள் இங்கே தங்க வேண்டாம். இது இப்போ நீங்கள் தங்குற நிலையில் இல்லை. பரவாயில்லை, அதை பற்றி கவலைப்படாதே. நல்லது, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்களேன். சுவாமிஜி, இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். கோவில் கட்டி முடிச்சதும் இங்க பிரதிஷ்டை செய்ய சிலைகளே இன்னும் வரலையே. கவலையே வேண்டாம். கிருஷ்ணன் வர நினைத்து விட்டால் தானாக வந்து விடுவான். அந்த கவலை நமக்கு எதற்கு? சுவாமிஜி, இப்பதான் எனக்கு செய்தி கிடைச்சது. ஒரு டஸ்ட் டிவி நிறுவனம் நம்ம எல்லாரையும் ஹாலந்து கூட்டிட்டு போக விரும்புது. அதுக்கும் விளம்பரம் கிடைக்குமா? நமக்கும் அதால நல்ல விளம்பரம் கிடைக்கும். ஹாலந்து செல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? லண்டன்ல இருந்து ஆம்ஸ்டர்டாம் போக பிளேன்ல 1 மணி நேரம் ஆகும். நானும் உடன் வரவா? வந்தால் நல்லது தானே? நிச்சயமா. நான் இப்பவே நீங்களும் வர்றீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி சரி சரி. எல்லாரும் பேசுற சாமிஜி நீங்க தானா? ஆனந்துக்கு உங்களை வரவேற்கிறேன். யாத்திரை நல்லபடி இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆம், மிக மிக நன்றி. ஆனால் என்னால் லேசான வெயிலும் தூய்மையான காற்றும் இன்றி இருக்க இயலாது. அப்ப உங்களுக்கு எங்க ஸ்டுடியோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க சோஃபால உட்காந்துக்கங்க. உங்க சிஷ்யர்களை மட்டும் மேடைக்கு வர சொல்லுங்க. சரி. வாங்க. செட் ப்ராப்பர்ட்டி பாத்துக்கங்க. கண்டினியூ மாறக்கூடாது. என்ன? ஓகே. உட்காருங்க. கம் ஆன் கேர்ள்ஸ். ரோல். என்ன சலமன், இந்த பொண்ணுங்க எதுக்கு? உங்க பாட்டுக்கு ஆட போறவங்க. என்ன விஷயம்? ரொம்ப நல்லவங்க. அது சரி. ஆனா இவங்க சுவாமிகள் சொல்றபடி ஆடணும். இந்த மாதிரி கைகளை மேலே தூக்குங்க. ரொம்ப சுலபம். அப்படி முழங்கால சாட்சி ஆடணும். ஆமா, அப்படிதான். அப்படிதான் அப்படிதான் அப்படியே ஆடுங்க. வாத்தியம் வாசிக்க வேண்டாம், பாட்டும் பாட வேண்டாம். நீங்க ரெக்கார்டுக்கு உதட்ட மட்டும் அசைக்கணும். எல்லாரும் சேர்ந்து. ஓகே? 3, 2, 1 ஆக்ஷன். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna,
Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Hare.